உங்களுடைய மந்த்லி இன்கம் 30,000 ரூபாவா இருக்கலாம், 50,000 ரூபாவா இருக்கலாம், இல்லைனா 1,00,000 ரூபா கூட இருக்கலாம். பட் நீங்கள் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலை, நீங்கள் வந்து இன்னமும் சேமிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா எல்லாமே சிம்பிளி வேர். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா நான் 4 வருஷமாக ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நான் வந்து நிறைய மணியை வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனான்னு தெரில, எனக்கு எப்படி சேவிங்ஸ் எதுவுமே எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன், இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த 4 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன், வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம், எப்படி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 1,00,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், யாரெல்லாம் இன்னமும் சேமிக்க ஆரம்பிக்கலையோ. பட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆன் குட் ட்ராக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, 30, 20 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய மாத சம்பளம் வந்து ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 8,000 நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். 50, 30, 20ன்னு சொல்லிட்டு சொன்னால் பார்த்தீங்களா, இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சன்டேஜ். ஓகேவா, 50%, அதாவது 15,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நீடு மீன்ஸ் என்னென்னா உங்களுடைய அன்றாட தேவைகள், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கலாம், ஃபுட்டுக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இஎம்ஐ, லோன்ஸ் டியூ, ஸோ வாட் எவர் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய நெசசரி அண்ட் வீட்டுக்கு கொடுக்குறதா கூட இருக்கலாம், இதுவும் இதுக்குள்ள நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெசசரி திங்ஸ். டெய்லியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா, ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 30%, அதாவது 30,000 வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா. ஸோ 9,000 ரூபா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகள்னு சில இருக்கும்ல, உங்களுடைய வாண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கட்டும், அண்ட் சினிமா, ரைடிங், ஸோ ஆன் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அந்த 9,000 வந்து செலவு பண்ணிக்கலாம். மீதமுள்ள அந்த ஒரு 20%, அந்த ஒரு 20%, 6,000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய சேவிங்ஸ். அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்க. அண்ட் சேவிங்ஸில் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி அக்கௌண்ட் இருக்கும், அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வரும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேலரி அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஷுட் நாட் டூ தட். ஸோ உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு 30,000 ரூபா வருது பார்த்தீங்களா, 6,000 ரூபா வந்து நீங்கள் சேமிக்க போகிறீங்களே, அந்த 6,000த்தை பணம் வந்த உடனே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா உடனே தயவு செஞ்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் மணி ஃப்ரம் யுவர் சேலரி அக்கௌண்ட் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்க முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை வந்து கன்சிஸ்டன்சியாக, டிசிப்ளினாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6,000 ரூபா இந்த மாதம் நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போடுங்க, ஜஸ்ட் ஒரு 12 மாதத்துக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 72,000 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருப்பீங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா நீங்கள் வந்து மந்த்லி சேர்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகும் 1,00,000 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு. பட் அதுக்கு பதிலாக நான் வந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். 50, 30, 20ன்னு சொல்லிட்டு சொன்னால் பார்த்தீங்களா, 50யை மறந்துடுங்க. அந்த 15,000 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது லோனு, கரண்ட் பில், சம்திங் ஏதாவது கடன் வாங்கியிருக்கலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நெசசரியும் கொடுத்தாகணும். அந்த மீதி 9,000, 6,000 இருக்குது பார்த்தீங்களா, 9,000 நான் வந்து என்ன சொன்னேன் முன்னாடி, நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கணும்னு சொன்னேன். பட் நீங்கள் உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக இருந்து 9,000த்துக்கு எனக்கு வந்து செலவு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5,000 ரூபா மட்டும் நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு மீதி 4,000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸில் போட்டுடலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். ஸோ 6 + 4 10. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10,000 ரூபா இருக்குது. ஸோ 10,000த்தை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மாதத்தில் 10,000 சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மாதத்தில் 1,00,000 ரூபா வந்து நீங்கள் வந்து சேர்த்திடலாம். அந்த 10,000த்தை வச்சு ஒரு வருஷத்தில் 1,20,000 ரூபா நீங்கள் வந்து சேர்த்திடலாம். 6,000 ரூபா சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகும் 1,00,000 ரூபா சேர்த்துறதுக்கு. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நீங்கள் வந்து சேர்த்து ஆரம்பிச்சிங்க, உங்களால் முடிஞ்சு நீங்கள் சேர்த்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னி 10 மாதத்தில் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா இருக்கும். உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 50, 30, 20 ஃபாலோ பண்ணி முடிஞ்சால் 30ல் இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து 20ல் போட்டு, ஓகேவா, அந்த 4,000 தூக்கி 6,000 போட்டு 10,000 மாற்றி நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷம்
சேமித்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லைனா 7-8 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேமிச்சிடலாம். ஸோ கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். என்ன நான் சொல்கிற மாதிரி அமௌண்ட் வருது, எடுத்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் இது பண்ணுறோம், இதே அப்படியே மாதம் மாதம் பண்ணுறதோம்னா அமௌண்ட் வந்துடுது. கரெக்டு, கேட்கவும் பார்க்கவும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த களத்தில் இறங்கி ஓகேவா கன்சிஸ்டன்சியாக மாதம் விடாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியங்க சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும். 4 மாதம் சேர்த்தலாம், ஒரு 20,000-25,000 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஒரு தேவை ஓகேவா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த 9,000 அந்த 30% நான் வந்து செலவு பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பட் நீங்கள் வந்து அதையும் செலவு பண்ணிவிட்டு அதெல்லாம் மாதம் எண்டில் வந்து கழிச்சிட்டு அந்த 20% அந்த 6,000 இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 4 மாதமோ 5 மாதமோ சேர்த்து ஒரு 20,000-30,000 வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து செலவு பண்ணிடுவீங்க. ஃபோன் வாங்கிடலாம், பைக் வாங்கலாம். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு தேவை வருதோ அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டிசிப்ளின். ஒரு வருஷம் என் டார்கெட்டு 1,00,000 ரூபா சேர்த்தணும், மாதம் 10,000 ரூபா போடுறேன், 10 மாதம் இல்லைனா ஒரு வருஷம் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு டிசிப்ளின் ப்ளஸ் அந்த ஒரு விடாமுயற்சி மாதம் தவறாமல் இஎம்ஐ கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேலை நீங்கள் தான் பார்க்கணும். யாரெல்லாம் பணம் சேர்க்க ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்களோ நான் சொன்ன ஒரு சிம்பிளான ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 50-30-20 ஈஸியாக உங்களுடைய மாத வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சேர்க்க முடியும்.